Next topic is electric circuits. So generally electric circuits அப்படின்னு பார்க்கும்போது we want to connect the particular electrical appliances for separated uses. நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸஸ் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸஸ் எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுவோம். The connection of electrical appliances or electrical components through the particular way is called as electric circuit அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தேன் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் ஸ்விட்ச் இஸ் தேர், ஒன் ஸ்மால் பேட்டரி இஸ் தேர் அண்ட் ஒன் ஸ்மால் லேம்ப் இஸ் தேர். த்ரீ திங்ஸஸ் ஆர் கனெக்டட் டுகெதர். ஒன்லி ஒன் அப்ளையன்ஸ் இஸ் கனெக்டட் together with the one battery, one small battery sources. ஸோ அப்படி பார்க்கும்போது this is called as a simple circuit. Main function of this connection is to make a light source around us, to on or off the switch or off the lighting. ஸோ திஸ் ப்ராசஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிற சிம்பிளான விஷயங்கிறதுனால இதை சிம்பிள் சர்க்யூட் சொல்கிறோம். அண்ட் வி ஹாவ் த செப்பரேட்டட் கனெக்ஷன்ஸ் ஆர் தேர். ஒன் இஸ் அ சீரிஸ் சர்க்யூட்டு. சீரிஸ் சர்க்யூட்ஸை பொறுத்தளவுக்கு ஒன் திங்ஸ் இஸ் கனெக்டட் வித் த அனதர் ஒன் திங்ஸு த்ரூ த வே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் த பேட்ரி சோர்ஸஸ் அண்ட் ஃபஸ்ட்டு திங்ஸோட another one end connected with the second one. That second things connected with the third one. The third things last one end is connected with the source. அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட எண்டும் லாஸ்ட் ஆப்ஜெக்டோட எண்டு மட்டும் பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கும். இன் பிட்வீனில் எல்லா திங்ஸும் ஒன்று இன்னொன்று கூட இன்டர் கனெக்டட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் சீரிஸ் கனெக்ஷன் சொல்கிறோம். சீரிஸ் கனெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட் ஐ அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக போகும். பட் எது டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி இஸ் வேரிங். ஓவரால் வோல்டேஜ் ஆஃப் த சர்க்யூட் கேல்குலேட் பண்ணணுன்னா ஒரு அப்ளைன்சஸ்க்கு அப்ளைட் ஆகிருக்கிற வோல்டேஜோட ரேட்டிங் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 50 வோல்டேஜ் பேட்டரியிலேருந்து சப்ளை போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைட்டுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் டிஃபர் ஆகும், செகண்ட் ஒன்றுக்கு டிஃபர் ஆகும், தேர்டு ஒன்றுக்கு டிஃபர் ஆகும். அப்போ அந்த 50 அப்படிங்கிறது 3 டிவைட் ஆகி போகும் சீரீஸில். அதோட டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா we want to add the three terms. That is a V is equal to V1 plus V2 plus V3. This is a common formula for series circuit. Another one parallel circuits பொறுத்தளவுக்கு we can connected the each and every appliances directly through the battery. Here one electric source is there. The each and every appliances are directly connected together with the supply. டைரெக்டாகவே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இதில் ஒரு அட்வான்டேஜஸ்ஸு. இங்கே எது வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how much amount of voltage we are applying through the circuit, that potential difference V is constantly going through the circuit in parallel, but the current is differ to each and every appliances. Example, I am applied 6 ampere of current கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 1 ampere, செகண்ட் அப்ளைன்ஸுக்கு 2 ampere, தேர்டு ஒன்றுக்கு 3 ampere போகும். அப்போ டோட்டலாக ஆட் பண்ணும்போது we can get the overall current is going through the circuit I is equal to I1 plus I2 plus I3. But what is the small advantage and disadvantages of these two things ன்னு பார்க்கும்போது பேரலில் ஒரு திங்ஸும் டைரக்ட்லியாக கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு திங்ஸ் ஃபெயிலியர் ஆனாலும் ஃபியூஸ் போனாலும் ரிமைனிங் திங்ஸ்க்கு நிச்சயமாக ஒர்க் ஆகும். இல்லை 2 திங்ஸ் ஃபெயிலியர் ஆனாலும் அனதர் திங்ஸ் ஒர்க் ஆகும். பட் சீரிஸ் கனெக்ஷனை பொறுத்தளவுக்கு வாட் இஸ் த மெயின் ட்ராபேக் இட் செல்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஒன் அப்ளைன்சஸ் வில் கெட் ஃபெயில் அப்படின்னா என்டையர் சர்க்யூட் டஸ் நாட் ஒர்க் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். சரியா? ஸோ சீரிஸ் அண்ட் பேரலலுக்கான ஒரு ஸ்மால் டிஃபரன்சியேஷன் டேப்லெட் காலம் த கிவன். சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டுங்கிறது காம்போனண்ட்டில் ஃபுல்லாக போகும் சீரீஸில். பட் பேரலல் சர்க்யூட்ஸில் current is not same, it is a varied. Series circuitsல voltage differ ஆகும், but parallel voltage differ ஆகாது. Sum of the through the each components the voltage drawn from the sources calculate பண்ணுவோம். So seriesல current constant, voltage differ, parallel voltage constant. அதே மாதிரி எது டிஃபர் ஆகும்னு பார்த்தா அப்படின்னா சீரீஸில் டிஃபர் ஆகும். ஸோ காம்போனன்ட்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒரு லைன் மாதிரி பேட்டர்னில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் அது சீரீஸு, 1/1 பேரலாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் அது பேரலல். ஒரு காம்போனன்ட் பிரேக் ஆனாலோ ஃபெயிலியர் ஆனாலோ
சீரீஸில் என்டையர் சர்க்கியூட் வில் கெட் ஃபெயிலு தான். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் காம்போனன்ட்ஸ் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆனாலும் கூட ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் ஆகும் பேரலில். ஸோ இட் இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஸோ இதுதான் ஸ்மால் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் திங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டில் வி ஹாவ் கெமிக்கல் எஃபெக்ட்ஸு. கெமிக்கல் எஃபெக்ட்ஸ்னால் ஒரு கெமிக்கல் சொல்யூஷனில் வி அப்ளைட் த எலக்ட்ரிக்கல் சோர்ஸஸ் அண்ட் we can get the electrical sources from the கெமிக்கலில் எலக்ட்ரிக் சோர்ஸை கொண்டு போய் கொடுத்து சம் ரியாக்ஷன் நடக்க வைக்கிறதுனால அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லலாம், கெமிக்கல் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கெமிக்கல்லிருந்து சார்ஜஸை ரெண்டாக டிவைட் பண்ணி ப்ளஸ் சார்ஜஸ் ஒரு வயர்லேயும் மைனஸையும் ஒரு வயரில் கொண்டு வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை ரன் பண்ண முடியுது. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கெமிக்கல்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் சோர்ஸ் எடுக்கிறது ஒரு கெமிக்கல் எஃபெக்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதில் தான் ஒரு எலக்ட்ரோ பிளேட்டிங் வருது கெமிக்கல் எஃபெக்ட்ஸில். எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸை எலக்ட்ரிக்கல் ஒயரில் கனெக்ட் பண்ணி ஒரு கெமிக்கல் சொல்யூஷனில் போடுவோம். ஸோ அதில் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு மெட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இப்படி எஃபெக்ட்ஸாக பார்க்குறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு எலக்ட்ரோப்ளேட்டிங் அப்படின்னு இதுக்கு பேர். ஓகேவா? இப்போ கோல்ஸ் கெல்ட்டு பிடிக்கிறது, செயின் பாலிஷ் பண்ணுற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அந்த மெட்டீரியலை நல்லா வயரில் ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு சைடு ஒரு பவர்ஃபுல் மெட்டாலிக் பிளேட்டை ரெண்டுத்தையும் அந்த சொல்யூஷனில் போட்டுட்டு மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது we can get the terms ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் த்ரூ அதில் மெட்டலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா இருக்குது. ஃப்யூஸு, எலக்ட்ரிக் குக்கரு, எலக்ட்ரிக் கெட்டில்ஸு, எலக்ட்ரிக் அயன் பாக்ஸு, ஸோ வார்மராக வச்சுக்கிறதுக்காக எலக்ட்ரிக் கெட்டிலு, ஸோ குக்கர், எலக்ட்ரிக் குக்கர்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அட்வான்டேஜான திங்ஸஸ். ஃப்யூஸு, ஸோ ஒரு கரண்ட்டு போயிட்டுருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஹீட் இருக்கும். அந்த ஹீட்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சில நேரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை நமக்கு ஹீட்டாக தேவைப்படுது. இப்போ அயன் பாக்ஸ் ட்ரெஸ் அயன் பண்ணோம்னா எலக்ட்ரிக் எனர்ஜி வாண்ட் டு கன்வெர்ட் இன்ட்டு ஹீட்டாக மாறணும். அப்போ தான் நம்ம அதுக்கு அது யூஸ்ஃபுல். ஸோ அந்த மாதிரி கன்வர்ஷன்ஸுக்கு நம்ம பண்ணிக்க முடியும். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் சொல்கிறோம். அப்போ கெமிக்கல் எஃபெக்ட்ஸ், ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் டாப்பிக்கில். கொஞ்சம் ஸ்டடி பண்ணிப்பார், ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.